கண்டிப்பா என்னால நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா மனோஜ் சொல்றாங்க. இத பார்த்தோனே வந்துட்டு, "என்ன மனோஜ் தான் இப்படி பேசுறாரா?" அப்படிங்கிற மாரி வக்கீலுக்கே ஒரு ஆச்சரியமாகுது. அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கிருஷ்ணாவும். "என்ன மனோஜ் உண்மையா தான் சொல்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "கண்டிப்பாங்க. ஒரு 1 மணி நேரம் டைம் குடுங்க. நான் ஷோரூம் வரைக்கும் போயிட்டு நான் வந்துர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 1 மணி நேரத்தில நீங்க எப்படி ப்ரூஃப் பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இங்க கேட்குறாரு வக்கீலும். அப்போ வந்துட்டு சொல்றாங்க, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க. 1 மணி நேரம் மட்டும் எனக்கு டைம் வாங்கி குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இத பார்த்துட்டு இருக்கிற நீதிபதியும், "சரிங்க 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கு. லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஃபர்ஸ்ட் கேஸா உங்கள நான் விசாரிச்சுக்கிறேன். நீங்க இப்ப கிளம்பலாம்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தா வெளில வந்தோனே வக்கீல் கேட்குறாங்க மனோஜ்ட்ட, "எப்படிப்பா இதெல்லாம் பண்ண முடியும்? சாத்தியமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாருங்க ஷோரூம் போனோம்னா கண்டிப்பா அங்கங்க நான் வந்துட்டு சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன். வாய்ஸோடவே ரெக்கார்ட் ஆகும். அதில என்ன நடந்திருக்குங்கிறத நான் அப்படியே எடுத்துட்டு வந்துருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உடனே முத்து, "டேய் உன்னைய மட்டும் தனியா அனுப்ப தயாரா இல்லடா. நீ ஏதாவது சொதப்பி வச்சாலும் வச்சுருவ. கடைசி இது நம்மளுக்கு ஒரே சான்ஸ் தான் கிடைச்சிருக்குது. இத தவிர நம்மளுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. வாடா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கூட்டிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு வெளியில விஜயா நின்னு அங்க மீனாகிட்டயும், இங்க ஸ்ருதிகிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு, "என்னங்க ஆன்ட்டி மத்த 2 மருமகள்கிட்ட மட்டும் பேசுறீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "மீனா அவள இங்கிருந்து போக சொல்லிரு. இல்லைன்னு வச்சுக்கோ, கோர்ட்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். கொலகாரி ஆயிருவேன். நான் உள்ள போய் நான் வந்துட்டு இவ்வளோ ஏதாவது பண்ணிட்டேன்னு உள்ள போறது கூட தயங்க மாட்டேன். எனக்கு என் பையன் தான் எல்லாமே. என் பையன் மேல இவ்வளோ தூரம் வந்துட்டு வன்மத்த கக்குறாளே! இவளாம் நீலாம் நல்லாவே இருக்க போற. தொட்டது அத்தனையும் பொய், பேசுறது அத்தனையும் பொய். உலகத்திலேயே நீ மட்டும் தான் என்னமோ உண்மையா இருக்க மாரி, எல்லாருமே பொய் பேசிட்டு திரியிற மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்க. ஆனா பார்க்க போனா நீ உன் மனசாட்சி தொட்டு சொல்லு. நீ உண்மையானவளா? சொல்லு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, இல்ல தான். நான் உண்மையானவ கிடையாது தான். நான் பொய் பேசுறேன் தான். இங்க வந்து என் வாழ்க்கைய காப்பாத்திக்கிறதுக்காக என்னால எந்தெந்த இடத்துல எல்லாம் பொய் பேச முடியுமோ, அங்க எல்லாம் பொய் பேசிட்டு தான் இருக்கேன் தான். இப்ப அதுக்கு என்னங்கிறீங்க நீங்க? நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு உடனே வந்து, ஆமாப்பா நான் வந்து எல்லாமே பொய் தான் பேசிட்டேன். இனிமேல் என் வாழ்க்கையே போயிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைவர்ஸ்க்கு ஓகேன்னு சொல்லி மனோஜுக்கு வந்துட்டு ஃபார்ம்ல சைன் பண்ணி குடுத்துட்டு நான் பாட்டுக்கு ஒதுங்கிக்குவேன்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. இது விருப்பப்பட்டு நானே வந்து அமைச்சுக்கிட்ட வாழ்க்கை. எனக்கு தகுந்த மாரி நான் என்ன வேணா நான் பண்ணிப்பேன். எனக்கு வந்து மனோஜோட செல்லணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணா நான் போவேன். அப்படிங்கிற மாரி வந்துட்டு ரொம்ப திமிராவும் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு இதுக்கு மேல வந்துட்டு என் முன்னாடி நின்னுட்டுருக்காத. என்னதான் நீ வந்து பொய் பேசினாலும் கடைசியில நியாயம், தர்மம் தான் வந்து ஜெயிக்கும். நீ வந்து பண்ற ஃப்ராடு பித்தலாட்டது 1க்கு 10 மடங்கு சேர்த்து நீ அனுபவிப்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னங்க ஆன்ட்டி எனக்கு சாபம் குடுக்குறீங்களா? குடுங்க குடுங்க பரவால்ல. என்ன பண்ண முடியும்? நீங்க சாபம் மட்டும் தானே குடுக்க முடியும். நான் எப்படி இருந்தாலும் மனோஜோட சேர்ந்து வாழத்தானே போறேன்." அப்படின்னு மாரி சொல்லிட்டு, "நீ கடைசியில நீங்க ஜெயிக்கிறீங்களா? நான் ஜெயிக்கிறேனான்னு பார்த்துரலாம். எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன். மனச தேத்தி வச்சுக்கங்க. திடமா வச்சுக்கங்க. புரிஞ்சுதுங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் ஸ்ருதி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க கையில. அடுத்தா வந்துட்டு இங்க முத்துவும் மனோஜும் வந்து கடைக்கு போறாங்க. அங்க ஷோரூம் போனோனே வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு சிஸ்டத்துல எல்லாத்தையும் ஆன் பண்ணி பண்றாங்க. அப்ப கரெக்ட்டா வந்துட்டு இவங்க பேசிட்டு இருக்கிறது அதுக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு அந்த ஆர்டர் குடுக்குறதுக்காக வந்துட்டு ஒருத்தர் போய் கூட்டு வந்திருந்தா அவரு பேசுனது எல்லாத்தையுமே எடுத்துடுறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாம, "டேய் மனோஜ் இத வந்து ஒரு ஃபோன்ல இல்லடா 2, 3 ஃபோன்ல காப்பி பண்ணி வைடா. ஏதாவது ஒரு ஃபோன்ல ஏதாவது பிரச்சனை ஆச்சுனா கூட பண்ணிக்கலாம். என் ஃபோனுக்கும் சேர்த்து சென்ட் பண்றா." அப்படின்னு சொல்றாங்க. சரிடான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேகமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு இருக்க ஜீவா, "என்னாச்சுங்க பாஸ் இன்னைக்கு ஏதோ கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் இங்க வந்திருக்கீங்க." அப்படின்னு சொல்றாங்க. "கோர்ட்டுக்கு தான் ஜீவா போயிருந்தோம். அங்கேருந்து இங்க வந்து அந்த பார்லர் அம்மா பண்ண கொலப்ரேஷன்ல மறுபடியும் இங்க வந்துட்டு ஃபுட்டேஜ் எடுக்க வேண்டியது இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. "என்னாச்சு நீங்க சொல்லியிருந்தா நான் கூட எடுத்துட்டு வந்து குடுத்துருப்பேனே." அப்படின்னு சொல்றாங்க. "பரவாயில்ல ஜீவா நானே எடுத்துட்டு போறேன்னு" சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. அதுக்கடுத்து கோர்ட்டுக்கும் போறாங்க. போய் லஞ்ச் அவர் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்ததா வந்துட்டு மனோஜோடைய கேஸ் தான் வந்து என்கொயரி பண்றாங்க. அப்போ இங்க வந்து ரோகிணி யோசிக்கிறாங்க. "என்ன அந்த சிசிடிவி கேமரா தானே எடுத்துட்டு வந்திருப்பான். அத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம பார்த்துக்கலாம்." அப்படிங்கிற மாரி தைரியமா இருக்கவும் செய்றாங்க. அடுத்த நீதிபதி கிட்ட அந்த வீடியோவும் போட்டு காமிக்கிறாங்க. அதுல ரோகிணி, "குடுங்க நான் ஃபோன்ல இருந்து பணத்த அனுப்பிச்சுக்கிறேன்னு" சொல்லி வாங்குறதும், வந்து மனோஜ் அந்த பக்கமா திரும்பி பார்க்காமயே நின்னுட்டு இருக்கிறது எல்லாமே இதில இருக்குது. "ஏன் மனோஜ் உங்களுக்கும் இந்த ரோகிணிக்கும் வந்து இடையில வந்துட்டு இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குது. அவங்க பேசுறதெல்லாம் பொய்ங்கிறீங்க. இப்படி பொய்யா இருக்கவங்கள மறுபடியும் எதுக்கு நம்பி நீங்க ஃபோன குடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி கேட்குறாங்க. "அது வந்துங்க ஐயா, இவ இந்த அளவுக்கு மறுபடியும் திரும்ப இப்படி பேசுவா, ஃப்ராட் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு வக்கீல் சொல்றாங்க, "அவரு கொஞ்சம் எதார்த்தமா இருக்காரு. நெறைய டிகிரி படிச்சிருக்காருன்னு தான் பேரு. ஆனா யார நம்பணும், நம்பக்கூடாதுன்னு இன்னும் அவருக்கு தெரிய மாட்டேங்குது." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு வந்து மனோஜ் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்போ வந்துட்டு விஜயாவும், "ஐய்யய்யோ! என் பையன் அறிவாளி." அப்படிங்கிற மாரி சொல்லக்கு எந்திரிக்கிறாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, "அம்மா அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க இங்க மறுபடியும் வந்து மனோஜ் பத்தி புகழலாம் ஒண்ணும் புகழ வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. அதெல்லாம் பார்த்துப்பாங்க அவிங்க." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து, "ஏம்மா இதுக்கு என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லைய்யா இது வந்து அவிங்க கடையோட ஃபுட்டேஜ். இது எப்படி வேணா யார்ட்டயாவது குடுத்து கூட மாத்திட்டு வந்திருக்கலாம்ல. நான் இது மாரி பண்றதெல்லாம்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னம்மா நீ என்ன வேணா பண்ணுவ. அத வந்து கிடையவே கிடையாதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண நினைக்கிறியா நீயி? நீ தான் பணத்த சென்ட் பண்ணியிருக்க. மணி சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "சார் இங்க பாருங்க இவருடைய ஐடியிலேருந்து இன்ன வரைக்கும் வேற எந்த ஃபோன் எனக்கு வந்து டிரான்சாக்ஷனும் எடுக்கல. வேணா ஃபுல் ஹிஸ்ட்ரி வேணா எடுத்து பாருங்க. நான் இவருக்கு நடிச்சேன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. இவரு தான் எனக்கு பணம் குடுத்துருக்காருன்னு தானே சொல்ல வராங்க. எடுத்து பாருங்க. யாருமே எனக்கு அக்கவுண்ட்லலாம் பணமெல்லாம் இப்படிலாம் போட்டு விடவும் கிடையாது. இவிங்க ஏதோ பண்ணியிருக்காங்க. இவிங்கள இந்த அம்மா தான் ஏதோ பண்ணியிருக்குது. இந்த இந்த பாப்பா தான்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற வந்துட்டு நீதிபதி சொல்றாங்க, "ஏன் ரோஹிணி
ரோகிணி ரோகிணி கல்யாணி நீ எதுக்கு இவ்வளோ போய் பேசிகிட்டு இருக்கிறமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே ஸ்ருதி ஐயா நான் இந்த இடத்துல நான் இன்னொரு பதிவு உங்ககிட்ட வந்து தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுமா நீ எதாக இருந்தாலும் இங்கே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கூண்டில் ஏறி சொல்ல போகிறாங்க. அப்போ ஸ்ருதி இங்கே பாருங்கள் சார் இந்த முடிச்சோன்னே நீங்கள் பிரேக் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து விசாரிக்கன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அவங்க வந்துட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எடுக்கிறக்காக மனோஜும் மூத்துவும் கிளம்பி போயிட்டாங்க. அப்போ வந்துட்டு ரோகிணி எங்கள் ஆன்ட்டிக்கிட்ட வந்து மறுபடியும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ பேசுகிறப்ப ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னு வந்துட்டு அடி பாவி கூடவே இருந்துட்டு கழுத்துருத்துட்டே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ரோகிணி பார்க்குறாங்க. அப்போ அந்த ரோகிணி வாயாலே வந்துட்டு ஆமாம் நான் பொய் தான் சொல்கிறேன், என் வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்காக என்னால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோ பொய் நான் பேச தான் செய்வேன், கடைசியில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களா நான் ஜெயிக்கிறேன்னு பார்க்குறேன், எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சிக்கிறதுக்கு என்ன வேணால் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து நக்கலாக பேசுகிறது அதெல்லாம் இதில் இருக்குது. இதை பார்த்தோன்னே என்னம்மா அது கோர்ட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன மாதிரி தெரியுதா, உனக்கு இஷ்டத்துக்கு நீ என்ன வேணால் போய் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி செம கோவம் ஆயிடுறாரு. என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, டைம் பாஸ்க்கு வந்து நாங்கள் உட்காந்துட்டு இருக்கேன்னு நினச்சிட்டுக்கிறியா, உங்கள் கேஸ் மட்டும்தான் உலகத்தில் இருக்குதா, எத்தனை பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா, நீ பேசுகிற பொய்க்கு தள்ளாட்டத்துக்கும் நான் உனக்கு துணை போவேன்னு நினச்சிட்டுக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்போவே தீர்ப்பு எழுத ஆரம்பிக்கிறாரு. மனோஜ் நீ இனிமேல் வந்துட்டு அந்த ரோகிணியோட சேர்ந்து வாழ வேண்டியதில்லை, உனக்கு நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன், அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு இவ்வளோ ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணையும் தூக்கி நான் வந்து ஒரு 10 வருஷம் உள்ள ஜெயிலில் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு மீனா ஐயா அதெல்லாம் வேண்டாங்க ஐயா, கிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கான் பாவம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏமா இவங்க பண்ண தப்புக்காக இப்போ பையன் இருக்காங்க அப்படிங்கிறக்காக வெளியில் விட்டுற முடியுமாம்மா, அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே ரோகிணி வந்துட்டு இங்கே பாருங்கள் எதாக இருந்தாலும் நான் வந்துட்டு மனோஜுக்காக தான் பண்ணேன், மனோஜோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ மனோஜோட சேர்ந்து வாழணும் அப்படி உனக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைச்சுக்கணும் அப்படின்னா யாரை வேணா எப்படி வேணா நீ வந்து திசை திருப்பி எல்லாரும் போய் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ குற்றம் சாட்டுவியா, இங்கே பாரு நீ சொல்கிறதால இனிமேல் நான் கேட்கறதுக்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்துட்டு தீர்ப்பு எழுத போகிறாரு. ஐயா என்னை விட்டுருங்க ஐயா, எனக்கு பையன் இருக்கான் அவனை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ இப்போ பண்ணுற பித்தராடத்தம் ஃப்ராடு தனத்தையெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அமைதியாக போய் சொல்கிறியா, எங்கே பாரு ஒழுங்காக வந்துட்டு கோர்ட் என்ன சொல்கிறதோ அதை வந்து நீ கேட்கணும், அப்படி இல்லைன்னா அவமதிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கும் சேர்த்து உனக்கு தண்டனை இன்னும் 2 வருஷம் சேர்த்து எழுத வேண்டியது இருக்கும். நானும் என்னமோ சரி ஓகே போய் தான் பேசுகிறேன், நீ போய் பேச மற்றவங்களாம் வந்து எல்லோரும் சேர்ந்து உன்னை இது பண்ணுறாங்க போல இருக்கு டார்கெட் பண்ணுறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தானே தெரியுது உன் வாயிலாலே நீ உண்மையை ஒத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து ரொம்ப கோவப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற வக்கீலுக்கு ஒரே சந்தோஷமாயிருது. அப்போ கிருஷ்ணா சொல்கிறாங்க பார்த்தீங்களாங்க ஐயா வாயை திறந்தா போய் இங்கேயே இந்த இப்போ ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னா எத்தனை போய் பேசியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரிய வந்திருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணா இதுக்கு மேலே இந்த மேற்கொண்டு இந்த கேஸை நான் விசாரிக்க நான் விரும்பவே இல்லை, நிரபதியாக வந்து நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அப்படி கிடையவே கிடையாது, இந்த கல்யாணிங்கிற ரோகிணி பேரிலே தெரியுதே எத்தனை பித்தராடமனம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கூட அந்த பையன் வளர்ந்தானா அந்த பையனும் சமுதாயத்தில் நாளைக்கு போய் பேசுகிறவனா தான் ஃப்ராடுத்தனம் பண்ணுறவனா தான் வரும், பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அவங்கள பார்த்தானா பசங்களும் வளர்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு இனிமேல் வந்துட்டு மனோஜோட சேர்ந்து வாழவும் கூடாது, மனோஜ் இனிமேல் வாழ்க்கையிலேயே எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாது, 2 பேத்துக்கு இனிமேல் எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்தும் கொடுத்துட்றாரு. வந்துட்டு ஐயா இங்கே பாருங்க ஐயா எனக்கு தண்டனை கொடுக்காதீங்கன்னு கதறாங்க. நீ பண்ண வேலைக்கு தண்டனை கொடுக்காம என்ன பண்ணுறது, நம்ம பார்த்துட்டு இன்னும் மற்றவங்களும் அதே மாதிரி கடறதுக்கா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப கோவமாக வந்துட்டு தீர்ப்பு எழுத போகிறாரு. 10 வருஷம் தண்டனை அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்துட்டு அழறாங்க.